தவக்காலம் முதல் வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 25, அருள்வாக்குகள் 31 தொடக்கம் 46 வரை. மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு என்ற நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தியிலிருந்து இன்றைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தீமை செய்வது மட்டும் பாவம் அல்ல, நன்மை செய்ய தவறுவதும் பாவம் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு அருள்வாக்கு உரைக்கிறது. இறையரசுக்குள் நுழைய 2 நேர்காணல்கள் இருக்கிறது. முதல் நேர்காணல் தனி மனித நேர்காணல், இரண்டாவது நேர்காணல் சமூக நேர்காணல். இன்றைய நற்செய்தி சமூக நேர்காணலாக அமைகிறது. எகிப்திலிருந்து ஒரு சமூகமாக இஸ்ரேல் மக்களை மீட்ட கடவுள் இறையாட்சியில் நுழையவும் ஒரு சமூகமாகத்தான் அழைக்கிறார். இந்த சமூக நேர்காணலில் 6 கேள்விகள் கேட்கப்படும் என்று இறையரசு நுழைவுத் தேர்வு கேள்வித்தாளை நமக்கு முன்னரே வெளியிட்டு விட்டார் மத்தேயு நற்செய்தியாளர். அதில் கொடுக்கப்பட்ட கேள்விகள்: நான் பசியாய் இருந்தேன், தாகமாய் இருந்தேன், அந்நியனாய் இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், நோயிற்று இருந்தேன் மற்றும் சிறையிலிருந்தேன் என்ற கேள்விகள் கேட்கப்படுகின்றன. பார்ப்பதற்கு எளிமையான கேள்விகளாக புலப்பட்டாலும் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைபிடிப்பதற்கும் கடினமான கேள்விகள். பாலஸ்தீனத்தில் ஆடு மேய்ப்பவர்கள் மாலையில் ஆடுகளை பிரித்து அடைப்பது வழக்கம். தரிகட்டு ஓடும் வெள்ளாடுகளையும் கீழ்ப்படிந்து அடக்கமாக நடக்கின்ற செம்மறி ஆடுகளையும் பிரித்து தனித்தனி ஆட்டுக்கொட்டைக்குள் அடைப்பது போல இயேசுவின் கடைசி தீர்ப்பிலும் மக்கள் பிரிக்கப்படுவர். இயேசு தன் 2ஆம் வருகையில் மகிழ்ச்சியுடன் நீதி அரசராய் அமரும்போது நல்லவருக்கு வெகுமதியும் கெட்டவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்படும். உலக முடிவில் தீயவர்களிடமிருந்து நல்லவர்களை பிரிப்பது இறுதியாக, அதே சமயத்தில் உறுதியாக நடைபெற போகின்ற ஒரு நிகழ்வு. நான் சிறிய வயதில் இருக்கின்ற போது ஆசிரியர்களை, பேராசிரியர்களை, குருவானவர்களை அவர்களுடைய வெளிப்புற செயலின் வழியாக பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டதுண்டு. அவர்களுடைய பேச்சாற்றலை, அவர்களுடைய பாடம் நடத்தும் திறனை, அவர்கள் கோவில் கட்டுகின்ற திறனை, இவற்றையெல்லாம் பார்த்து மதிமயங்கியது ஒரு காலம். ஆனால் ஆன்மீக வாழ்வில் நான் என்னை இணைத்து செல்ல செல்ல படிப்படியாக வெளிப்புற தோற்றத்தை மறந்து உட்புறமாக பார்க்க ஆரம்பித்தேன். யார் கருணையோடும் கரிசனையோடும் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் மேல் நான் மிகவும் அவர்களால் பாதிக்கப்பட்டேன். அவர்கள் வழியில் நடக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். எனவே உட்புறமாக யார் யார் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து பிரமிப்பு அடைந்து வருகிறேன். இப்போது நான் பிரமிக்கின்ற ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்தான். எனவே இயேசு இன்றைக்கு நற்செய்தியில் தெரிந்தோ தெரியாமலோ இல்லாதவர்களில் அக்கறை வைத்து கனிவோடும் கரிசனையோடும் இரக்கத்தோடும் நாம் செய்த அல்லது செய்ய தவறிய பணிகளின் நிமித்தம் நாம் வெள்ளாடுகளாக, செம்மறியாடுகளாக இறுதி செய்யப்படுவோம் என்கிறார். எனவே இந்த உவமை இயேசு 6 கேள்விகளை கேட்கப் போவதாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. கடவுளின் அருளோடு இணைந்து செயல்பட்டோமா இல்லையா என்பதற்கு பதில் சொல்லும் நாள் இறுதி தீர்ப்பு. கல்கத்தாவின் அன்னை தெரேசா ஒரு தடவை சொன்னார், சில நேரங்களில் ஏழைகள் பசிப்பட்டினியால் மரிப்பது அது கடவுள் அவர்கள் மேல் அக்கறை காட்டாமல் இருந்ததால் நடந்த நிகழ்வல்ல,
மாறாக நீங்களும் நானும் கடவுளின் அன்பு கருவிகளாக இருந்து கொடுக்காததால் தான் துன்பகரமான மாறு வேடத்தில் கிறிஸ்து வந்தபோது அவரை அடையாளம் காணாமல் இருந்ததே காரணம். இன்றைய நற்செய்தி படிப்பிக்கின்ற செய்தி என்ன? திருவிவிலியம், 7 அருட்சாதனங்கள், திரு அவையின் படிப்பினைகள் இவையெல்லாம் நாம் உடல் சார்ந்த இரக்கச் செயல்களையும் ஆன்மா சார்ந்த இரக்கச் செயல்களையும் கடைபிடிக்க நமக்கு உதவுபவை. 2 விதமான பாவங்களை குறிப்பிடுவார்கள். சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன். பழைய ஏற்பாட்டில் சின் ஆஃப் கமிஷன் பழைய 10 கட்டளைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறர் உடைமையை, இப்படி வரும். எனவே தீமையை செய்தால் பாவம் என்று வலியுறுத்தியது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு சின் ஆஃப் ஒமிஷன், நன்மையை செய்ய தவறுவதும் சாவான பாவம்தான் என்று வலியுறுத்துகிறது. எனவே நாம் புதிய ஏற்பாட்டில் இந்த செய்ய தவறுகின்ற பாவங்கள் சாவான பாவம் என்பதை உணர வேண்டும். பசியால், தாகத்தால், நிர்வாணத்தால், அந்நியராய், நோயுற்று சிறையில் இருக்கின்றவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது நன்மை செய்ய தவறிய பாவம், சாவான பாவம். எனவே 2 பாவங்களிலிருந்தும் விடுபட இறைவனின் அருளை நாடுவோம். ஆமேன்.